உன்னை முத்தமிட துடிக்கிறேன் கண்ண நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தாடா பழந்தாடா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்று மூக்காதது போகுது பின்ன உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ண நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தாடா பழந்தாடா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி உன்னை புரியலையா அத்த மக போல வந்து அங்கு இங்கு மேவன் அத்து வாழ காட்டி விட்டு அத்துக்கிட்டு போக அத்த மக போல வந்து அங்கு இங்கு மேவன் அத்து வாழ காட்டி விட்டு அத்துக்கிட்டு போக முள்ள செஞ்ச ஆடு போல நெஞ்சுக்குழி நோய்க முட்டையிட்ட காடை இங்கே காத்து விட்டு போக திரையாட்டு கோவிய கூட ஒரு வாரமா தவறும் கிடைக்காத மாம்பழ சொல்லு மறுநாள் மாறிவிடு நான் பொம்பளுக்கு இருக்கின்ற மல்ல ஓ புத்திய நேரன முல்ல நான் உடம்புக்கு பிறந்தவன் முல்ல நான் ஒரு சொல்ல மாறுவதில்லை நீ வருவாயமெல்லா அது விளையாட்டிலே ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா லே 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 ராணி பட்டி தாளிகாவே பொம்பளைக்கா பஞ்சம் ஆக மொத்த ஒன்றை கட்டி ராணி போச்சு நெஞ்சம் ராணி பட்டி தாளிகாவே பொம்பளைக்கா பஞ்சம் ஆக மொத்த ஒன்றை கட்டி ராணி போச்சு நெஞ்சம் பித்தம் கொஞ்சம் கூடி போனா இப்படிதான் கெஞ்சம் சத்தம் போடு நெஞ்சு கூட்டு சாந்தி வை கொஞ்சம் கொடையோர சக்கரவள்ளி தெரியாம கிழங்கு வைக்கும் அது போல பொம்பளை சாதி அறியாம வளர்த்து வைக்கும் நீ பட்டுனே வந்து நில்லு ஏன் ஒட்டில அடிச்சுன்னு சொல்லு இனி நமக்குள்ள ஏதிய முள்ளு இனி ராவுக்கு தூரமுள்ள பள்ளி நான் குடி போல விடுதான் முடிவா சொல்லு ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நோங்குது நோங்குது ஒண்ணு உன் காதல் போகுது பின்ன உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ண உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தா ஆண்ட பழந்தா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா சரியே இல்ல ஏம்மா அப்படியே மச்சான் டாவடிச்சிட்டே திரிறாப்ல. மச்சான் மச்சான்னே சொல்றியே அடையாளத்தை சொன்னா தானேமா தெரியும் அடையாளம் சொல்லவா ஆளு சரியா உயரமா சரி 3 அடி இல்லாம ஆ 2 அடியும் இல்லாம நான் அடையாளத்தெல்லாம் கல்ல வண்டில போல சொல்றேன். சரி ரைட்டு அவர் எப்படி நினைச்சிருக்கேன்னா எப்படி சின்ன 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 வீண காட்டு பக்க பரபர உருகுது நாத்து புது புது வரிகள் போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீ
உள்ளு ஆள உழுது போட்டே ஆட்டுறமும் நல்லா போட்டே ஆள உழுதும் போட்டே ஆட்டுறமும் நல்லா போட்டே காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுகு 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் திண்டுக்கல் வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில 15 ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில 15 ஆச்சு என் பொண்டாட்டிக்கும் கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்க லோனு வாங்க 7000 லஞ்சம் தந்து அரசாங்க லோனு வாங்க 7000 லஞ்சம் தந்து அரசாங்க லோனு வாங்க 7000 லஞ்சம் தந்து 3 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க 3 வருஷம் கழிச்சு விவசாய லோனு 5 லட்சம் தந்தாங்க ஆனா அதுல கூட 32,000 புடிச்சுக்கிட்டாங்க சண்டாளைக்கு அதுல கூட 32,000 புடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி தின்னவில்லையா மந்திரிக்கு தலைவலியா வெளியே போக இடம் இல்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா இந்த ஏழை வர்ற இந்த பாமர மக்களும் இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா ஆள உள்ளதும் ஓட்டே அட்டுறமும் நான் ரசாயனமும் சேர்த்து போட்டேன் காலத்தில் மானந்தான் மழை வேயல நான் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நெல்ல ரத்தம் கருது வண்டிக்காரன் அம்புட்டி வாங்கிட்டு போயிட்டேன் பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை நன்றி 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 சூர்யா அரமனை புதூர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 101 பாலகிருஷ்ணன் ரெட்டியப்பட்டி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 50 பாசத்துக்குரிய என் அன்பு உள்ளங்கள் பாலமேடு கிராமத்தை மறக்க முடியாது அங்கே உள்ள என்னுடைய சொந்தங்கள் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா என் மீது கொண்ட பாசத்தின் அடிப்படையில் வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலமேடு கவுன்சிலர் பி சுரேஷ் நட்புடன் பாலமேடு பேருந்து நிலையத்தில் டீக்கடை வைத்திருக்கும் என் உயிர் அண்ணன் விஜி மற்றும் சுரேஷ் இது என்ன ஓட்டிருக்க உள்ளாலியா தொழிலாளி தொழிலாளி உள்ளாரி சஞ்சய் ராஜேஷ் தொழிலதிபர் சேகர் மோகன்
ஆகியோர் சேர்ந்து ரூபாய் 1001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கொடுத்த பாலமேடு கிராமத்தார்களுக்கும் அங்கே உள்ள அத்தனை என் சொந்தங்களுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம் தம்பி. இந்த அட்டையை கிழிச்சு போடு, திருப்பி எழுதினாலும் எழுதுவாங்க. இந்த அட்டையில எங்கன்னு இப்போ பிறக்குறிய? கடல் போல இருந்துச்சு கூட்டம். இப்போ ஒரு பிள்ளைய காண என்னமோ எதுவும் பயமா? நான் வந்ததுக்கப்புறம் சண்டை வந்துச்சா? தூங்க போயிட்டாங்களா? எல்லாம் கூட்டுமை ஹவுஸ்னே. வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு இங்கிலீஷில் சொல்கிறாரு பெரிய தாள் ஹிந்தி பண்டிதர் மையன். ஒத்து எனக்கு தெரியும். ஹவுஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. பப்புன் டான்ஸ் பார்க்குற உலகம்தான். நான் ராஜபாட்டு வரும்போது 4 பேர் இருப்பாங்க. எங்கள் வேன் டிரைவர் இருக்கும்போது நடிகர் பூரா வேனில் இருப்பாங்க. அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு. கதையே பற்றியா நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னை பார்த்தா பாண்டி கோயிலில் ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரியே இருக்கும் இந்த உடம்பு துண்டுக்கலாம். ஆனால் குறிஞ்சி நாட்டுடைய தலைவன் நம்பி தலைவன் நம்பிராஜனுடைய மயன் நான் தான். இந்த உலகத்திலேயே 20 வருஷம் என்னன்னாலும் எண்ண முடியாத அளவுக்கு பெருங்கொண்ட பணக்காரன் யாருன்னா நான் தான். என்ன மாசத்துக்கு நாடகத்துக்கு வர? பணக்காரனா வீட்டில் இருக்க முடியாடா. யாரு பூச்செண்டு பேரனா? நான் தான்டா. அவன் மண்டை வெட்ட பாடுறா காக்கடை மாதிரி. தலைய குளிக்க ஆடையில அள்ளிட்டானடா மசுறு வெட்ட. அது ஒரு காலம். அழகுமலையானுக்கு வச்ச முடிய 3 தடவை நேர்த்திக்கடையம் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே மசுரை என்னாலும் சமக்க முடியாது. அந்த மசுரை வச்சுக்கிட்டு நானும் பைக்கில் போக முடியலை. மீசை இல்லாததுக்கு அதுக்கு பயில பூரா இலவட்டம் பூரா செம்ம பிகர்னு விரட்டி வர்றேன். அப்படித்தான் விரட்டி வந்துட்டு என்னை 3 வயலுக்கு தண்ணியை போட்டு விரட்டி வந்துட்டாங்களா. மசுறு வளர்க்கும்டா. அப்படி சாம்பை போட்டு குளிச்சுட்டு அப்படி பரப்பி விட்டு ஸ்கூட்டியில் வந்தேன். இவங்க போதையில் செம்ம பிகர் நினச்சி என்னை விரட்டி வந்திருக்காங்க. வந்து என் பைக்கு முந்திக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு ஆம்பளையா அப்படின்ட்டு என் உசிரே ஓச்சுடா. டேய், இந்த உலகத்தில் மசுரே ஆம்பளை வளர்க்க முடியாதுடா. அது நீ நைட்டியை போட்டுக்கிட்டு நீ தான் படுக்கிறியா வீட்டில்? படுக்காது. எங்கள் அம்மா நங்கை மோகினி குறிஞ்சி நாட்டினுடைய பொறுப்பில் இருந்த நாங்கள் திணைப்பணம் காப்பது பெண்கள் கடமை, பெண்களை காப்பது என்னுடைய கடமை. ஆனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் மணியண்டா அண்ணே. நீங்கள் எனக்கு மச்சான் வேணுங்க. மச்சானா? புஷ்கரும் மச்சாண்டியில எப்படி? பொசுக்குன்னா ஆற வச்சு சொல்கிறேன். உங்கள் தங்கச்சி இருக்குல்ல, யாருன்னு தெரியல, கரூரில் அந்த பஸ் ஸ்டாண்டு வயகத்தலைகிட்ட கடை போட்டிருக்காரு பெரியசாமி மகன். உங்களுக்கு என்ன வேணும்? எங்க பெரிய பாரு. அதைத்தாங்க எனக்கு பொண்ணு கேட்டிருக்கு. அதை வந்துடுறதே சொல்றது. ஏன் சொன்ன என்ன செருப்பு கட்டி ஒரு தலையில் அடிச்சுக்கிறியா? இருடா முண்டை, டைலாக் தெரியாம தானே பேசிக்கிட்டு. அந்த பிள்ளைய எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பொண்ணு வாக்க போயிருக்காங்க. பூக்கோட அடப்பூ. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்கு, அங்கே எருக்கலம் பூ கிடந்திருக்கு. அதை ஒரு 1/4 கிலோ ஒடிச்சு அதை தலையில் வைக்கும் போது எப்படியோ காற்றுக்கு பால் கண்ணில் அடிச்சு பிடிச்சி ஒருத்த கண்ணு சுண்டி இழுக்குது. உங்கள் தங்கச்சி இங்கே வந்திருக்கா மச்சேன்? வந்திருக்க வச்சா. உங்கள் தங்கச்சியை கூட்டவங்க மச்சேன். ஆள் எப்படி இருக்குங்க? அம்புட்டு அழகா இருக்கும். அப்போ நீயே கட்ட வேண்டானே? எனக்கு தங்கச்சி வேணுமா? சரி சரி, முறகாட்ட சரி. உங்கள் தங்கச்சி நடையெல்லாம் அப்படி இருக்கும்? நடையெல்லாம் அப்படியே ரொம்ப ஊர்வசி மாதிரி இருக்கும். அப்போ அது பொம்பளை மாதிரி நடக்காது. கும்பல. சரி சரி, பயப்படாம பேசு. உங்கள் தங்கச்சியை கூட்டுவாங்க மச்சான். சேர்ந்தாப்புல நீர்மலை தங்கச்சியை கூட்டுவாங்க. ஐயா நீங்கள் எல்லாருமே கல்யாணம் அழகர் கோயிலில் தான் வைப்பேன். விஜயண்ணே பாலமட்டிலேருந்து ஆளுகளை கண்டனரில் கூட்டிட்டு வா. நீ வந்து கடா உரிக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடாது. நீ செவரொட்டியை கலாண்டு சுட்டு தும்ப. என் பொண்டாட்டி வர்ற நேரம் இந்த அரண்மனை புதூரில் டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கணும். ஆமாம், புதுசா என் பொண்டாட்டி வரணும் அழகுமலையானே கருப்பா தலைப்புள்ள ஆம்பளை படம் வரந்தான். உன் ஜன்னதியில மொட்டை இறக்க கருப்பா அழகு வட்டம் மச்சான். டேய், பொண்ணை கூட்டு வரையா இல்லை 2 தேன்றாட்டு எடுக்க வரையலாம்?
என்ன அவ்வளோ அடக்கமாக வளர்த்துருக்க மச்சான். ஏன் திருவாட்டில் இருந்து பதிச்செடுத்து அடக்க ஒடக்கமா மரியாதையான பிள்ளை. ஓ மண்டே ஜல்லியாடா. அது என்னமோ புருவாடு மாதிரி நீ கெடா மாதிரில நினைக்கிற. பொசிஷன் லாங். தங்கச்சி மச்சான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஐயா மிஸ்டர் ஹெச்எப் மாடு இங்கே வாங்க. இந்த கேவலப்பட்ட உடம்பு ஏற்கனவே என் கூட புலங்கன உடம்பு மாதிரியே இருக்குங்க. அதே எத்து கால், அதே குச்சி கருவாடு, அதே மண்டை. ஐயா இது ஏற்கனவே இந்த ஓடுன கிரைண்டர் மாதிரியே புதுசா பெயிண்டர் சேட்டை விற்க பார்க்குறியா? மச்சான் என் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியிலே வராது மச்சான். பால் வாங்க கூட வெளியில வரமா. உன் தங்கச்சிக்கு என்ன நீர் கிடப்பா? தும்முன்னு ஒரு மாதிரி சேலையை அகத்தி ஓடுறாளே. வெக்கப்பட்டுட்டு ஓடுதுங்க. நீங்க பார்க்க வீட்டு அழகா இருக்கீங்களா? வேற எம்ஜிஆர் கிடக்கு. ஏங்க உங்க தங்கச்சி முகத்தை காமிங்க. எது நெல்லு கில்லு கொடுத்ததே கிழிச்சிட்டே இருக்குமா? தங்கச்சி யார் ஓட்டியா பார்க்க போற? இல்ல மச்சான் உங்களை பாட்டு பாடி வர்ணிக்கிறேன். சூப்பர் சிங்கர்ல போச்சல் இல்ல சூப்பர் சிங்கர் போட்டது. தயவு செய்து இந்த பிறகு தண்ணி முண்டையை பாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. செயல் கட்சி ஆரம்பிச்சுடுவேன். இல்ல மச்சான் வரும்போது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தேன். அதனால கொஞ்சம் தொண்டையில கிச்சு கிச்சு. சேர்த்து பொருளை மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 பேரும் போயிடுச்சு. என்ன மச்சான்? என் தங்கச்சி உங்க மேல ரொம்ப ஆசை வச்சிருச்சு. அதுக்காக நான் போய் காராச்சி வாங்கிட்டு வருவேன். காராச்சி என் தங்கச்சி வாங்கிட்டு வந்திருக்கு. என்னடா செய்யணும்? இல்ல மச்சான் என்ன அது பிரச்சனை? கட்டி பிடிக்காத மூடு வருது. சொல்லு. நல்ல கேவலப்பட்ட குடும்பத்துல கெளுத்தி குழம்பு வச்சாங்க. மச்சான் நீங்க நிக்கிறீங்கன்னா போட்டு ஆர்வம். என் தங்கச்சி உங்க தங்கச்சி பிரேதத்தை முதல் ஓப்பன் பண்ணுங்க மச்சான். இன்னைக்கு ஒரு வித்தியாசமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுது. இருந்தாலும் யாரு கொட்டா கூட வர்றா எல்லா கல்யாணத்துக்கு? ரூம் பாய் மச்சான் என் தங்கச்சி உங்களை கட்டி பிடிச்சுதான் பாக்கணுமா? ரொம்ப ஆசைப்படுது. நீங்க கண்ணை முடிக்கங்க. என் தங்கச்சி கட்டி பிடிக்கும். கிட்ட என் தங்கச்சி முகத்தை பாருங்க. ஆஹா அப்படித்தான் இருக்கு. நீங்க கண்ணை முழுங்க. அப்பதான் என் தங்கச்சி கட்டி பிடிக்குமா? வெக்கப்படுது. விடுங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம் விடுங்க. வடன்னு வரது விடுங்க. எத்தனை வய குடிய கிடக்க காத்திருக்கியோ? மச்சான் இன்னைக்கே பரிசம் போட்டுடலாமா? ஏய் இருங்கடா. ஏய் எவடா? டேய் இது பேர் என்ன சொன்ன? ஐயோ மடுவை நல்லா மூட சொல்லணும். நம்ம இப்போ பசு கீர்தாடு மாதிரி ஒரு மாதிரியா இது அலையாங்க. போறையெல்லாம் குடும்பத்தோட பெட்ரோல் கொண்டு பேசவா? வெயில் படாம என் தங்கச்சியை வளர்த்துருக்கேன் மச்சான். தோசைக்கல்ல படுத்த மாதிரி இருக்க வெயில் பட போடா. மேடம் क्या बोलता है इधर आवे வந்துட்டாலும் போய் வளர்த்துருக்கேன் பாருங்க. நீ வளர்த்தது வந்து பொத்திட்டு போறியா? உன்னை அறையவா? மணிமேகலை இல்லை. இதை பார்க்குற ஆம்பளைக்கெல்லாம் ஒரு 12 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. காலை அது மண்டையே அது மதுரையும் பாரு. மண்ணுலி பாம்பு எங்கேனே இருக்காது. இது என்ன இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தா நீங்க எல்லாம் வீட்டுல அரசனா இருப்பீங்களாயா? அரச மர இலையே ஆத்துல மீன் சொன்னானா மொத்தமும் கொம்மல் சமந்தா. எந்த ஜாக்கெட்டுக்கு எந்த சிலை கட்டி வந்திருக்க? வா தயவு செய்து சொல்றேன். நீ எங்கிட்ட கிடமாட்டில் கூட தப்பு என்னைய விட்டு போத்தா. சேப்பிரியா வாடா. அந்த மதுரை எங்கடா ஆட்டி? ஓ இது மேல அபியரிசி வாட வருது. இவன் ஏன் புது பொண்ணு மாதிரி இருக்கா? என்ன சத்தம் வித்தியாசமா இருக்குது? எலி அடிக்க வச்சிருந்தேன். எலி மாட்டிக்கிருச்சு.
மாமா வர வர உங்களுக்கு நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறேன். நீ விரும்பவே மாட்டேங்கிறீங்க. என்னத்தை விரும்ப? காலையில வண்டியில படுத்துவோம் புரிஞ்சுட்ட போயிடுறேன் நான். நீங்க என்ன புரிஞ்சு? என் வாழ்க்கையில ஒரு இடி விழுந்திருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு இடி மாதிரி இருக்கேனா? நீ இல்லடி பிறகு திங்கி போயமானே. உனக்காக கருவாடு பொடிச்சு திங்க ஒரு கருவாடு திருத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எந்த கருவாடு? யார் அந்த பொம்பளை? மரியாதை மரியாதை வச்சு பேசிக்க. உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? கலெக்டர்ன்றியா இல்ல கலெக்டர்ன்றியா? ஆமா. அடே என்னடி? நாக்க அடக்கி வச்சு பேசு. ஓடி வந்து நான் ஒட்டா புட்ட அறுத்து புடுறேன். எச்சி தெரியாம பேசிட்டு அரைஞ்சே புடுவேன் அப்புறம். அது எப்போது போடு. என்னடி? நான் மடுவுல நச்சு பண்ணாய். என்ன? ஏய் என்ன? 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 குச்சி போய் ஓடி போய் மரியாதை மாட்டேங்க. நீ என்ன அப்படி என்ன சொல்றீங்க? அதே மாதிரி உன்னைய செஞ்சா ஏதாவது புதுங்காங்க. நீங்க செய்ய சொல்றதே சரியான பொம்பளை. ஏய் ஏய் நான் இருக்கிற அழகா நீ நீ சொல்லு கட்டுப்பட்டு நிக்கிறேன். என் புருஷன் கல்லானாலும் கடுக்க புல்லானாலும் இருங்க. அவன் என்னமோ சொல்ல வரான். அதை பார்க்காம ஒரு உள்ள வச்சா இருமா. எதை பார்க்க சொல்றதா? இங்க தேவையில்லாம பேசாத. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். என் புருஷன் எனக்கு மட்டும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அடிக்காத அடிக்காத போலீஸ் ரைடு அடிக்காத. நான் எதை வேணா மட்டும் கொடுப்பேன். என் புருஷன் மட்டும் கொடுக்க மாட்டேன். நீ இறசு அடிக்காம பேசி தொட ராசமா. மரியாதை ஓடி போயிரு. உனக்கு அதான் மரியாதை. உங்களுக்கு கசகசா வேணாம். என்ன கதை கதை வேணா முந்திரி பருப்பு வேணா போடா. ஏய் நீ எல்லாம் என் அழகு ஈடாவியா? என்ன அழகு பத்தி ஓடி அழகு பத்தி ஏய் என் மூஞ்சி வைக்கிறா. ஐயா பழைய கோல்டு உணர் சகரம் கேட்டிருக்கா. ஒரு தகரம் இல்ல பரிச்சட்டை எடுத்துட்டு வாங்க. ஊட மறைக்கிறது. இங்க இந்த பிளாக் என் கையை அலர்ட் பண்ணி வரியா? நீ என் காவலே சொல்றியா? ஐயோ கை கிழிச்சு. ஐயோ இப்படி அது காலை பாருங்கய்யா. கத்திக்க இப்படி மாதிரி. புடிச்சு அமைக்க ஒண்ணுமே இல்லாம பண்ணிவிட்டீங்க. காலில ஒருத்தலா இல்ல கையில ஒருத்தலா இல்ல மண்டையில ஒருத்தலா இதுக்கு அவன் என்ன சொல்லுவான்? என்னத்த சொல்ல வரா? அதைத்தான் சொல்ல வராங்க. இந்த புருவத்துல ஒருத்தலாட்ட நீ அதத்தான் சொல்ல வராட்டா? என்னதான் கிளி மாதிரி பொண்ணு குரங்கு மாதிரி ஐயா, யாரு கிளி யாரு நீ குரங்கு? தான் குரங்கு. குரங்கு. ஏய் என்ன ரொம்ப ஆட்டம் மூடிக்கு போய் மாட்டானே. மூடுத்தா. நீ அது வேலை பாப்ப பெரிய நீ அவதார் படத்தாடா வச்சிருக்கியா? ஐயோ ஐயோ எவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில இவன் குடும்ப மானத்தை வாங்குறானே. இந்த பொம்பளை நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரனால மரியாதை அட்டு இருக்காங்க. யாரு? ஏற்கனவே அந்த வயதான் கிடக்கு. என்னடா மானகட ஜெயிப்பு நமக்கு? என்ன மானகட ஜெயிப்பு? அண்ணா குந்தாடி பேரை கொண்டு வந்து விட்டுட்டு நீ வேடிக்கை வச்சிருக்கேன்னா குந்தாடி பேர் அண்ணன் ஒரு மானகட்டவன். தங்கச்சி தங்கச்சி முகல இத பத்தியா ஓனா மாதிரி யாரு? மகன் என்ன பாரு மகன் ஓடி கருவண்டு. ஓடி கருவாட்டு ஓடி அது ஓடி இது அது அப்படியே அந்த புள்ள உள்ள என்னமோ போட்டிருக்கு. ரொம்ப தூக்காதம்மா. கொலைவி கலைஞ்சிடாம. தங்கச்சி ஐயா அதை அடுத்து வச்சுக்கிட்டு யார் ஐயா வாழ்க்கை கெடுக்க அப்படி ஊருக்குள்ள போறேன். அதை வச்சுக்கிட்டு 120 ரூபா கொடுங்கய்யா. ஐயா, அப்ப ஓசியா போயிட்டு வாங்க. ஏன் ஒர்க் இல்ல? அது அழகுக்கு செட்டிநாடே தவம் கலக்கு செருப்படுத்தி அடிக்கிறது. ஓசு நிறுத்தாங்கயா? தங்கச்சி வந்துட்டியா? நினைத்தேன் வந்தாய் 100 வயது. வந்தீராய
என்னத்தை ஏற்றுறீங்க? நேத்து நான் இதுவரையும் பார்த்ததே இல்லையே. நான் குளுக்கோஸ் ஏத்தினே பக்கத்து பட்டில் இந்த எலி கிடந்துச்சு. அதுக்கு ஒரு 4 லிட்டர் ரத்தத்தை கொடுத்துட்டு வந்தேன். இதுல இல்லையா? உனக்கு ரத்தத்துல உள்ள வதக்கி தரேன். அப்படியா? எதுவே அண்ணா தங்கச்சி இவங்க அழகா இருக்காங்களே, இவங்க எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? எடுத்தா 1000 சரக்கு அடிச்சாலும் சைடிஸ் கிடைக்கலன்னா ஊறுகா மாட்டேன் நக்கிறது இல்லையா? அது ஊறுகா மாட்டேன். இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இல்லை ஏன்னா இவன் அழகான பொம்பளை. சரி, இவளை நான் கட்டினேன்னா ரோட்ல போறேன் வரையெல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு சம்பு தண்ணி கொடுக்கணும் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அப்புறம் இதை நான் கட்டி வச்சிருந்தேன்னா கரண்ட்டுக்குள்ள குடிக்க கூட வர மாட்டாங்க. கோச்சிலே நான் பாட்டு லைட்டை போட்டு எரிச்சுக்கிட்டு போயிட்டேன். அண்ணா அவங்க மாசமா இருக்காங்க. அதுக்குள்ள வந்தா தானே அவங்களுக்கு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? வெள்ளாட்டம் முழுக்கங்கிட்டே ஏங்கண்ண கோவப்படுறாங்க? கணேஷ் கோயில கணேஷ் கோயில மாதிரியா இருக்குமா? சரி வங்காளி, அவரே வளகாப்புக்கு வர்ற ஆளு. உனக்கு புள்ள வளர்ந்துட்டாலும் எப்படி இருக்கு தெரியுமா? என்ன ஒரு அழகு! நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு. சிரிக்காத சோம்பு. அண்ணா சப்பு தப்பு. ஒரே ரெண்டு என் பேர் தப்பு. ஆனோளும் தப்பு. ஆனோளும் ஆனோளும் ஆனோளுமே. ஆனோளும் 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 ஆனோளுமே. வேற மாதிரி இங்க ஒரு கடி கிடைக்குது, அங்க ஒரு கடி கிடைக்குது. அண்ணாங்கள அண்ணா இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? உங்களையே பின்னாடியே வருதுல்ல, பாவம் தானே. நான் மேல நின்று வாங்குறேன், நீங்க என்ன சார்? நான் எருமட்டு போட்டு நிக்கிறேன். வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாள். பத்தியாமா தூண்டிய போட்டு எப்படி மீன் பிடிக்கிறாங்க? பொம்பளை பிள்ளை மானவே போச்சு. சப்பு